வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். டென்சஸ்லையும் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்யூச்சர் பார்த்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் சிம்பிள் ஃப்யூச்சர் முடிச்சிட்டோம் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பார்த்தாச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி தான். ஃப்யூச்சர்னாலே நமக்கு தெரியும்ல, எதிர்காலத்தை பற்றி சொல்கிறதுன்றது. அண்ட் எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறது. The future perfect tense is used to describe the actions that will be finished by some specific time or date in future. ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் அல்லது டேட்டில், அதாவது ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போது நம்ம கேஷுவலாக பேசும்போது நாளைக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நான் இந்த டைமுக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிருப்பேன், ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி எழுதுறது, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வேர்ப் பார்க்குறோம் இல்லையா ஒவ்வொரு டென்ஸ்லேயும். இதில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னால், ஹெல்பிங் வேர்ப் 2 ஹெல்பிங் வேர்ப் எழுதணும் அண்ட் ஒரு மெயின் வேர்ப் எழுதணும். இந்த ஹெல்பிங் வேர்பில் இது ஃப்யூச்சர்ன்றதை டினோட் பண்ணுற மாதிரி நம்ம வில் போடுவோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் பர்ஃபெக்ட்டுன்றதுனால நம்ம ஹாவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் போடணும், அந்த ஹாவ் ஃபார்ம் வேர்ப் போடுறது. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். மெயின் வேர்பை யூஸ்வலாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் எழுதுவோம் பர்ஃபெக்ட் டென்சஸில். ஸோ வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் மெயின் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய வேர்ப் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ வேறு எந்த அக்கேஷனில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம்? மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்களேன். when you get this message I will have left for Melbourne. உனக்கு இந்த மெசேஜ் கிடைக்கும்போது நான் மெல்பர்னுக்கு கிளம்பியிருப்பேன். லீவ் அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் லெஃப்ட். ஐ வில் ஹாவ் லெஃப்ட். நான் மெல்பர்னுக்கு கிளம்பியிருப்பேன். அந்த கிளம்புறதுன்ற செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் ஃப்யூச்சரில். உனக்கு இந்த மெசேஜ் வரும்போது நான் கிளம்பியிருப்பேன். ரைட், நெக்ஸ்ட் பாருங்களேன். கம்ப்ளீஷன் பிஃபோர் அ ஸ்பெசிஃபைட் டைம் இன் த ஃப்யூச்சர். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்யூச்சரில் சொல்லி அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அதையும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். பை த எண்ட் ஆஃப் திஸ் வீக் ஷீ வில் ஹவ் கம்ப்ளீட்டட் ஹர் அசைன்மெண்ட். இந்த வீக்கோட எண்டில் அவளுடைய அசைன்மெண்ட்டை அவள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பா அப்படின்றதா அதோட மெயின். அதாவது ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த வீக்கோட எண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஸ்பெசிஃபைட் டைம், அவங்க குறிக்கிற அந்த ஸ்பெசிஃபைட் டைம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டைம், அதாவது அந்த வீக்கோட எண்டுக்கு முன்னாடி அவள் அசைன்மெண்ட்டை முடிச்சிருப்பாள். நெக்ஸ்ட் பாருங்கள், டியூரேஷன் இன் த ஃப்யூச்சர். He will have worked in Japan for exactly 30 years by 2020. அதாவது 2020 முடியும் போது அவன் ஜப்பானில் 30 years ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பான். அந்த ஒரு டியூரேஷன் சொல்கிறோம் பாருங்கள், இவ்வளவு காலம் ஒர்க் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அதையும் ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பான் அப்படிங்கிறது, அதுக்கும் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, சர்டனிட்டி அபவுட் த near past. They will have arrived at the hotel by now. அதாவது ஷியோராக ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. நியர் பாஸ்ட் அப்படின்னா ரொம்ப ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், அவங்க சேர்ந்துருப்பாங்க. பை நவ், பை திஸ் டைம், இந்த டைமில் அவங்க சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நாளைக்கு நடந்து முடிஞ்சிருக்குன்ற ஒரு ஆக்ஷன் சொல்லும்போது, அண்ட் பை த எண்ட் ஆஃப் திஸ் வீக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும்னு சொல்லும்போது, அண்ட் ஒரு டியூரேஷன், இவ்வளவு காலமாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அண்டு ஒரு ரீசெண்டான ஒரு நியர் பாஸ்ட், இப்போது இந்நேரம் அவங்க சேர்ந்துருப்பாங்க, இந்நேரம் இந்த காரியம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். சரியா, ஜஸ்ட் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஐ வில் ஹவ் ஃபினிஷ்ட் ஒர்க் at 6 o'clock. நான் என்னோடய ஒர்க்கை 6 o'clock முடிச்சிருப்பேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock இல்லையா. ஸோ இப்போ சொல்கிறாங்க ஃப்யூச்சரில் நடக்க போகிறது 6 மணிக்கு ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க. ஸோ அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அந்த ஏரோ டயக்ராம் பாருங்கள். now அப்படிங்கிறது 12 PM. இப்போ பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், by 5 PM I will have finished the project.
5 o'clock, அதாவது ஒரு 5 மணி போல் நான் என்னோடய ப்ராஜெக்டை முடிச்சிருப்பேன். பிஃபோர் தட் ஸ்பெசிஃபிக் டைம், அந்த 5 o'clock அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஜான் வில் ஹவ் கான் பை தென். ஜான் அந்த டைமுக்கு பார்த்தா போயிருந்திருப்பான், அவன் போயே சேர்ந்துருப்பான். நீங்கள் என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க, அவன் இத்தனை நேரத்துக்குள்ளே போயே சேர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஃப்யூச்சரில் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. வில் ஹாவ் கான், வில் ஃப்யூச்சர்ன்றதுனால போடுறோம், பர்ஃபெக்ட்ன்றதுனால ஹாவ் போடுறோம், அண்ட் மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் போட்டிருக்கோம் கான் அப்படின்னு சொல்லிட்டு. கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் கான். ஐ வில் ஹாவ் ஈட்டன் பிஃபோர் 9 o'clock. 9 o'clock முன்னாடி நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். அதுவும் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத இப்போது ப்ரெசண்ட்டாக சொல்கிறது. ஸோ அட் திஸ் டைம் த ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி வில் பி கம்ப்ளீட்டட். ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி இந்த டைமில் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், வில் யூ ஹாவ் ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க் பை டுமாரோ அப்படின்னு கேட்குறாங்க. மேபி அவரோட பாஸாக இருக்கலாம். உங்களோட ஒர்க்கை நாளைக்கு முடிச்சிருப்பீங்களா? வில் யூ ஹாவ் ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க் பை டுமாரோ? நாளைக்கு உங்களுடைய ஒர்க்கை முடிச்சிருப்பீங்களா? மை ஒர்க் வில் ஹாவ் ஃபினிஷ்ட் பை டுமாரோ மார்னிங். என்னுடைய ஒர்க்கை நாளைக்கு மார்னிங் முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் நடந்து முடிகிற காரியத்தை சொல்கிறது. இந்த சிம்பிள் கொஷின் ட்ரை பண்ணுங்கள். ஐ டேஷ் டு ஸ்கூல் பை 7:30 AM. இதை நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணும். இதுக்கு மீனிங் என்னவாக இருக்கும்? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் ஃப்யூச்சர்லன்னு சொல்கிறது. ஸோ அப்போ 7:30 AM நான் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? ஃப்யூச்சர்னாலே நம்ம வில் போடுவோம், அண்ட் பர்ஃபெக்ட்னா ஹாவ் போடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ வில் ஹாவ் and the go, அந்த மெயின் வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் gone. ஸோ ஐ வில் ஹாவ் கான் டு ஸ்கூல் பை 7:30 AM. நான் 7:30 AM ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருப்பேன், அதாவது நான் போயிருப்பேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸசைசஸ் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் த வேர்ப் இன் டு த கரெக்ட் ஃபார்ம். எக்ஸசைஸ் ஆஃப் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இல்லையா? ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் எழுத போகிறோம். பை திஸ் டைம் டுமாரோ ஐ டேஷ் த ப்ராஜெக்ட். ஸோ நாளைக்கு இதே நேரத்தில் நான் என்னோடய ப்ராஜெக்டை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபினிஷை நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணும். சொன்ன மாதிரி வில் போடணும், தென் பர்ஃபெக்ட்னால ஹாவ் போடணும். ஃபினிஷ் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஃபினிஷ்ட். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட். அண்ட் பை 8 o'clock த கிட்ஸ் வில் ஹாவ் fallen asleep. fall அப்படிங்கிறது தான் verb, அதோடைய past participle form fall, fallen. fall உடைய past form fell, past participle form fallen. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? பை 8 o'clock, 8 o'clockலாம் கிட்ஸ் எல்லாம் தூங்கியிருப்பாங்க இல்லையா? அதான் இதோட மீனிங். பை டுமாரோ மார்னிங் he dash wonderfully. இந்த இடத்துல he will have slept wonderfully. will have slept. Sleep ஓட past participle form slept. Then by next year she will have received her promotion. அவளோட promotion next year அவ இந்நேரம் ரிசீவ் பண்ணியிருப்பா. Next one, Robin dash his car by next Sunday. Next Sunday Robin அவனுடைய காரை சேல் பண்ணியிருப்பான், விற்றுருப்பான் அப்படி சொல்கிறோம்ல, விற்று முடிஞ்சிருக்கும் அந்த காரியம். ஸோ will have செல்லோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் சோல்டு. செல், சோல்டு, சோல்டு, அந்த மூணாவது ஃபார்ம் சோல்டு தான். ஸோ வில் ஹாவ் சோல்டு ஹிஸ் கார். தாரா டேஷ் த என்டையர் ஹவுஸ் பை லஞ்ச். இதுக்கு என்ன மீனிங்? லஞ்ச் டைமில், அதாவது லஞ்ச் டைமுக்குள்ளே மொத்த ஹவுஸையுமே அவள் க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பா. ஓகே, ஸோ வில் ஹாவ் cleaned. Tara will have cleaned the entire house by lunch. We dash a few dances before midnight. மிட்நைட்டுக்கு முன்னாடி நம்ம சில டான்ஸஸ் நம்ம ஆடி முடிச்சிருப்போம். ஸோ வில் ஹாவ் டான்ஸ்ட். அட் திஸ் டைம் டுமாரோ மார்னிங் தே டேஷ் ஒர்க்கிங். நாளைக்கு மார்னிங் இந்த டைமில் அவங்க ஒர்க் பண்ண பிகின் இஸ் நத்திங் பட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வில் ஹாவ் பிகன். பிகினோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பிகன். ஓகே,
ஸோ ஓவராலாக ஃப்யூச்சரில் நடந்து முடிஞ்சிருக்கும் ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்கலாம். Until then, take care. Stay tuned with my channel.